வரும் 23, 24ஆம் தேதிகளில் வங்கக்கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த எச்சரிக்கை தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ரமேஷ், வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 22ஆம் தேதி உருவாக வாய்ப்பு இருப்பதால் கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் மே 23ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்ற அறிவுறுத்தலை இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வானிலை தொடர்பான முன்னெச்சரிக்கை அறிவிப்புல வரும் 22ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்த வரைக்கும் முதலில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மே 24ஆம் தேதி மத்திய வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே போல மே 24 மற்றும் மே 25ஆம் தேதிகளில் வடக்கு ஒடிசா மற்றும் கங்கை நதி மேற்கு வங்கத்துல ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பதை வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மே 23ஆம் தேதி காலை நேரங்கள்ல மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்கள்ல 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே போல 24ஆம் தேதியும் ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் என்பதால் மே மாதம், அதாவது வருகிற 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி வங்கக்கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும். எனவே மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது. இதனால் மே 23ஆம் தேதி முதல் மத்திய வங்கக்கடலுக்கும் அதே போல மே 24ஆம் தேதி வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் ஏற்கனவே கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் 23ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுனால தமிழகத்துக்கு பெரிய அளவில் மழை இருக்குமா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதான். ஆனால் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மட்டுமே இங்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.